நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறார். அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட இருக்கின்றது. மிகப்பெரிய தப்பு செய்திருக்கிறார் வேட்புமனுவில் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேட்பு மனுவில் பிரமாண பத்திரத்தில் பெரிய தவறு செய்திருக்கின்றார் அப்படின்ற தகவல் தான் தற்போது வைரலாக பரவி வருகின்றது. தமிழக அரசியல் களம் தேர்தல் ஜுரத்தில் தகித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் செய்துள்ள வேட்பு மனு பெரும் விவாதத்தையே கிளப்பி இருக்கின்றது. கடைசி நேர பதற்றமா அல்லது சட்டக்குழுவின் கவன குறைவா அப்படின்ட்டு அறிவாலயமும் கோட்டையும் ஒருபுறம் உற்று நோக்கி கொண்டிருக்க, மறுபுறம் தாவேகா தொண்டர்கள் கலக்கத்தில் இருக்காங்க. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் களம் காண்கிறார் விஜய் அவர்கள். அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரங்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றது. பெரம்பூர்ல தாக்கல் செய்திருக்கின்றார். இங்கே தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் தன் மீது எந்த குற்றவியல் வழக்குகளும் நிலுவையில் இல்லை என விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதி, இங்கே அவர் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் 2025ஆம் ஆண்டு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஒரே நபர் ஒரே தேர்தல், ஆனால் ஒரு இடத்தில் கிளீன் ஷீட், இன்னொரு இடத்தில் வழக்கு உண்டு என்பது தேர்தல் ஆணையத்தின் ஸ்கேனரில் சிக்கினால் பெரம்பூரில் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. விஜய் போன்ற ஒரு கட்சி தலைவருடைய வேட்புமனுவில் இவ்வளவு பெரிய குளறுபடியா அப்படின்றது தான் பலருடைய கேள்வி. இதை கையாள தாவேகாவின் சட்டக்குழு கோட்டை விட்டுவிட்டதாக தெரிகின்றது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்து தேர்தலில் போட்டியிட இருப்பதால் தமிழகம் முழுவதும் என் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களை காவல்துறை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தா இந்த தர்ம சங்கடத்தை தவிர்த்திருக்கலாம். இப்போது அவசர கொடுக்கை தனமாக செயல்பட்டது கட்சிக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்கி உள்ளது. தலைவருக்கே இந்த நிலை என்றால் மற்ற வேட்பாளர்களின் கதி என்ன? இதுதான் தற்போதைய தாவேகா தொண்டர்களுடைய குமுறலாக இருக்கின்றது. ஆனால் தாவேகாவினர் பயப்பட பெருசா தேவையில்லை. இன்னும் காலம் கடந்து விடல. ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு 4 செட் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம். விஜய் இதுவரைக்கும் பெரம்பூர்ல 2 செட் மனுக்கள் மட்டுமே தாக்கல் செய்திருக்கிறாரு. ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்பு மனு தாக்கலுக்கான கடைசி நாள். அதற்குள்ளார மீதம் இருக்கக்கூடிய 2 செட்களில் மதுரை வழக்கை குறிப்பிட்டு சரியான தகவல்களுடன் புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தா இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இல்லனா பெரம்பூரில் விஜய் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்படும், அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.